இவள மாதிரி அவளும் உனக்கு பொண்ணுதான். அத அத நீ மறந்துடாத, மறந்துடாத. என்ன நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களை பார்த்தா நானே உருக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகாதா? ஐயோ ஏங்க, நீங்க வெக்கப்படாதீங்க. நீங்க வெக்கப்பட்டா அவ்வளோதான். போதும் போதும். ஏங்க என்னங்க, உங்க குரல் அப்படியே தேன் குரலுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அப்படியே அள்ளும். ஐயோ விட மாட்டேங்கிறானே. நான் பாடினா நீ தலை தெறிக்க ஓடிட்டு விடா. திவ்யா ப்ளீஸ், ஒரே ஒரு பாட்டுங்க ப்ளீஸ், எனக்காக நீங்க பாடுங்க. உடனே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ரெக்கார்ட் பண்ணிடுவா? எப்பெல்லாம் உங்க பாட்டை கேட்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி கேட்டுப்பேன். ஓகேவா? பாடுங்க. ஏன் திவ்யா தயங்குறீங்க? இல்ல பப்ளிக் வேற. சரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் பக்கத்தில் வாங்களேன். யாருக்கும் கேட்காம அப்படியே ஸ்லோவாக பாடுங்க. நான் அப்படியே ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஆனா மெல்ல பாடினா எப்படி ரெக்கார்ட் ஆகும்? கரெக்டு தான். இல்லை அதுவும் போக உங்க கண்ணை பார்த்தாலே காத்து தான் வரும். யூ மீன் தேவர் மகன் இந்த சாங் தானே? இஞ்சி ஈடு பழகி அந்த மாதிரி தானே? எஸ், எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஃபீல் இருக்கும்லங்க. இது இந்த கட்டிக்கு போறோன்னு பார்த்தா பேச வராது, காத்து மட்டும் வரும், ஒரு பயங்கரமான ஃபீலிங், எதுவுமே வராம இப்படி இருக்குமே ஒரு மாதிரி. ஆமா. எஸ், சக்சஸ். நான் வேணா அப்படியே வெளில போய் நிற்கவா? நீங்க பாடி நல்லா ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து உடனே ரெக்கார்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? வேணாம் வேணாம். ஓ, பப்ளிக் சத்தமா பாட முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்படி பப்ளிக்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. வேணா எங்க வீட்டுக்கு போயிடலாமா? இதுக்கு போய் வீட்டுக்கா? இல்லைங்க, எப்படியாவது நீங்க பாடி நான் ரெக்கார்ட் பண்ணணுன்னு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். அது பண்ணலன்னா நான் டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். நீங்கள் பாடி அது கேட்டால் தாங்க எனக்கு தூக்கமே வருது. கொஞ்சம் யோசிங்களேன் ப்ளீஸ் திவ்யா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமா? ஒரு 5-6 சாங் சேர்த்து பாடுறாங்களோ? என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமா? கால் பண்ணி கேட்கலான்னா மொபைல் கூட அவங்க கிட்ட இருக்கு. இந்தா
கிளம்பிட்டீங்களா? இல்லை, உங்களை தேடிட்டு இருந்தேன், காணோம். அதான் அப்படியே பார்க்கலான்னு வந்தேன். சரி சரி, ஆ. போலாமா? ம் ம். வாங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார். ஓ நீங்க பொண்ணா? சாரி, நான் பையன் நினைச்சிட்டேன். நீங்க போங்க. நிஷா, இவங்க கிட்டயும் கேட்டுடலாமே. ஏய், இவங்க பாக்குறதுக்கு டாம் பாய் மாதிரி இருக்காங்க. இவங்க கிட்ட லவ் பத்தி என்னடா கேக்குறது? நெகட்டிவா சொன்னாலும் பரவாயில்ல, இவங்க கிட்ட கேட்போம். அப்படியா? சரி, கேளு. ஓகே. மேடம், நீங்க லவ் பத்தி ஏதாவது பேசுறீங்களா? லவ் பத்தியா பேசலாமே. ஓகே. உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். ஆ, காதல் காதல் கண்ணில் தொடங்கி இதயத்தில் முடியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா காதலுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லார்கிட்டயும் இருக்கும், எப்பவுமே இருக்கும். காதல் இல்லாதவங்க யாரு இருக்கா? அது எப்போ, யார் மேல, எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. ஏங்க, என்ன குரலுங்க உங்களுக்கு? நீங்கள் பேசாமல் சிங்கர் ஆயிடுங்களேன். ஆக்சுவலி நீங்கள் மட்டும் சிங்கர் ஆயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க சேனல்ல வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்றோம். லவ் காதலை பத்தி உங்க கருத்து எதுவா இருந்தாலும் சொல்லலாம். நான் பேசட்டுமா? ம். இந்த மைக் இல்லையா? ம். எப்படி